ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஹாரர் மூவி. நம்ம ஹீரோன எலியட்டுக்கு டீனேஜஸில் ஒரு பொண்ணு இருக்கா. ரெண்டு பேரும் ஜாலியாக காரில் ட்ரிப் போகிறதா இருக்காங்க. இப்படி ஒரு காரில் போகிறப்ப ஏதோ ஒரு மிருகத்து மேலே காவல் எடுத்த மாதிரி இருக்குது. அது என்ன மிருகம்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா அது ஒரு யூனிகார்ன். வெறும் கட்டுக்கதையில் மட்டுமே கேள்விப்பட்ட யூனிகானை இப்போ நேரில் பார்க்குறாங்க. இப்போ அவங்க கார் விட்டு ஏற்றினால அந்த யூனிகான் இறந்து போச்சு. அந்த யூனிகான் இறந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் சம்பவங்கள் என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் பொண்ணுக்கு என்னதாச்சு, இவங்களால சேஃபாக அவங்க ஊருக்கு போக முடிஞ்சா, அடுத்தடுத்து படத்தில் நடந்த தரமான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் டெத் ஆஃப் யூனிகார்ன். இது A24 வந்திருக்கிற இன்னொரு வித்தியாசமான மூவி. யூஸ்வலாக யூனிகார்ன் படங்கள் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக பார்க்க அழகாக இருக்கும்ல. பட் இந்த யூனிகார்ன் ரத்தவர் பிடிச்சது. ஒவ்வொரு மனுஷங்களும் எப்படி கொடூரமாக கொள்றதுங்கிறது தான் இந்த படமாகவே இருக்கும். படம் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது போல் நமக்கு பிடிச்ச ஜென்னா ஓட்டேகா, பால் ரட்னு நிறைய பேர் படத்தில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ வாங்க டெத் ஆஃப் யூனிகார்னுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோட லேட்டு காமிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரெட்லி ஒரு பொண்ணு இருப்பா. அவர் டீனேஜ் பொண்ணு. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளைட் ஏறி எதிர் ஊருக்கு போகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக மீனோன் எலியட் இந்த மருந்தை தயாரிப்பாங்களே அந்த ஃபார்மசி கம்பெனியில் ஒரு லாயர் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ கூட அவன் பாசாமாக போயிட்டுருக்கான். இப்போ அவங்க ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகிறப்ப அவங்க ஒரு காட்டுப்பகுதி இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இவங்க பாஸோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அவன் பொண்ணை கூப்பிட்டு காரில் போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் ஃபேமிலி பற்றி தெரிய வருது. ஆக்சுவலாக மீனோட ஒய்ஃபு சில மாதம் இறந்து இருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சிங்கிள் ஃபாதராக இவன் தான் பொண்ணு வளர்த்துட்டு இருக்கான். ஆனால் பொண்ணுக்கு நான் மீனோட சின்ன ஒரு கோவம் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது. சரி, அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். எப்பவுமே ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வேலையை தான் இருப்பாரா. இல்லை அந்த பொண்ணு கோவத்தில் இருப்பா. இதை புரிஞ்சுட்டு இருந்த அப்பாவும், இங்கே பாருமா ரெட்லி, நீ அப்பா மேலே கோவத்தில் இருக்குன்னு தெரியுது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இப்போட பாச பார்க்க போகிறோம்ல, எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். ப்ரொமோஷன் கிடைச்சா காசு அதிகமாக கிடைக்கும். அது போல் டைம் நிறைய கிடச்சி எப்பயும் கூட தான் இருப்பேன். இது உனக்கு ஓகேவான்னு கேட்டால் அவள் சமாப்பியாக இருக்குது. ஸோ ஜாலியாக அவங்க அப்போட காரில் போயிட்டுருக்கா. அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு மூஞ்சி ஃபுல்லாக பருவாக இருக்குது. அடலஸ் நேஜில் இருக்கனால ஃபுல்லாக பருவாக இருக்குமா, ஆனால் எரிஞ்சிட்டு இருக்கு. அது போல் அந்த அப்பா இருக்கார்ல, ஃபுல்லாக காலில் இருந்து சளியாக இருந்துட்டு இருக்கும். அவர் போட்டு இனிமேட்டு இருக்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து விண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பா. ரெண்டு பேர் காரில் போயிட்டே இருக்கிறப்ப அவர் ஓனர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு. டெய்லி என்னடா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மணி லேட் ஆயிடுச்சு, எப்போதும் கேட்டால் பாஸ் அங்கே வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு போயிட்டு இருப்பானா. அப்போ சடனாக காருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று விட்டு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனால் எப்படியோ நம்ம மீறி தப்பிச்சிருப்பான். அவன் பொண்ணை பார்த்து, பாப்பா உனக்கும் நாளையில சரி கார்ட்டு கிளறுங்கன்னு சொல்லி இவங்க ஏற்றுனாங்களே அந்த மிருகத்தை பார்க்கலாம் போயிட்டு இருப்பாங்க. வந்து பார்த்தா இவங்களுக்கு செம ஆச்சரியம். இவங்க கார் விட்டு ஏற்றுனது ஒரு யூனிகார்ன் மேலே, அதுவும் ஒரு பேபி யூனிகார்ன். வயிற்றுலலாம் செம்ம அடிபட்டு பிளட்லெஸ் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்துனப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பா நீ இதை பார்த்துக்கோ. அப்போ காருக்குள்ளே போயிட்டு சொல்லி எதோ நடுக்க போயிட்டு இருப்பான். இந்த பொண்ணு யூனிகார்னை பார்த்து இருக்கிறப்ப அது கத்திட்டு இருக்கு. அப்போ அது கொம்பு பார்த்தா க்ளோ ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தான் டச் பண்ணுறப்ப பார்த்தா வேற உலகத்துக்கு போகிற மாதிரி தெரியுது. அந்த உலகம் பார்க்க ஒரு காஸ்மிக் உலகமாக இருக்குது. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக முன்னாடி வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏ ரெட்லி எப்படி இருக்க, என் பக்கத்தில் வந்து கூப்பிட்றப்ப இவ்வளோ பக்கத்தில் போயிட்டே இருப்பா. சடனாக பார்த்தா மீன் மூஞ்சில் ரத்தம் திச்சிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா இருப்பார்ல, அந்த யூனிகார்னை போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு கஷ்டமாக போச்சு. அப்பா என்ன பண்ணுற, ஏதை கொலை பண்ண கேட்டால் வேற என்ன பண்ணுறது, அது பாவம் வழியில் துடிச்சிட்டு இருக்கு, இப்படி விட்டு இருந்தா பாவம் ரொம்ப கஷ்டப்படும், இதை நான் கொண்டுன்னு சொல்லிட்டு கரணோடு பண்ணிட்டு இருப்பான். அதை போட்டு அடியே நடிச்சு கொலை பண்ணுறப்ப அந்த ரத்தம் எல்லாமே நம்ம மூஞ்சில் தெரிக்குது. தென் பொண்ணை கூப்பிட்டு காலத்தில் ஓனர் வீட்டுக்கு போவான். பார்த்தா ஓனர் பேர் உடல, அவர் கேன்சர் வந்து படுத்து படிக்க பெட்டில் எடுப்பார். அவருக்கு பார்த்த ஒரு பையன் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. சரி, இப்போதைக்கு அவர் கிட்டத்தட்ட சாரமாக இருக்கார்ல. இதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணுறது, என் பையனுக்கு எழுதி தரதா இதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வரப்ப அப்போ ஹீரோட பொண்ணை பார்ப்பான். ஏ பாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு பேசுகிறப்ப நம்ம கண்டிக்கவே மாட்டா. அந்த யூனுக்கான கொலை பண்ண விஷயங்கள் இவன் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. அந்த ஷாக்கில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கிறப்ப சரி ட்ராவல் டயலாக இருக்கா போல, இவ்வளோ ரூமில் கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரூமில் விட்டுருவாங்க. தென் எலியட்டை பார்த்து சரி சொல்லி எலியட் என்ன பண்ணலாம், கம்மன் என்ன மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த ரூம் போயிருப்பாள். சேனா ஃபேஸில் கழுவிட்டு மூஞ்ச பார்ப்பா. பார்த்தா மூஞ்சில் பரு இருந்துச்சுல, அந்த பருவே காணாமல் போயிடுச்சு. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே இடத்துல இந்த பக்கம் அந்த அப்பா பார்த்தா அகர்மலில் இருக்கும்ல, அதை படிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. சடனாக பார்த்து இவருக்கு கண்ணு மங்களக்கமாக இருக்குது. ஆல்ரெடி கண்ணு தெரிலன்னு தான் அந்த அப்பா கண்ணாடி போட்டிருப்பாரு. இப்போ கண்ணாடி போட்டுமே கண்ணு தெரியாமல் இருக்குது. சரி கண்ணாடி கழட்டினா நல்லாவே கண்ணு தெரியுது. இதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஹீரோட காரை வைப்பாங்க. பார்த்தா அந்த காருக்குள்ளே தான் அந்த யூனிக்கான பணம் இருக்குது. அந்த பணத்தை எங்கே படம் தெரியாமல் காருக்குள்ளே வந்துருப்பான். இப்போ அந்த காருக்குள்ளேருந்து ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கா. இதை பார்த்து பாசுக்கு புரியாமல் இருக்கு. ஆமாம் எலியட் ஏதோ சொல்லி சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு கேட்க தான் கேட்டால் அவளும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க பையன் ஓடி வந்து, அப்பா எலியட்டோட கார்லேருந்து ஏதாவது சவுண்ட் வருது, அந்த காரோட குடிங்கிட்டு இருக்கு, வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த காரை குடிங்கிட்டு இருக்கிறப்ப இது பார்த்து ஹீரோ பயமாயிடுச்சு. மேபி அந்த குதிரைன்னு சாகலை போல, நம்ம சமாளிப்போம்னு சொல்லி பாஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கார் பஞ்சர் போல அதை குடிங்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த கார் கண்ணாடி இருக்குல்ல அதை உடச்சிட்டு அந்த யூனிக்கு வெளியே வருது. பார்த்தா அதுக்கு பாதுவே இருக்கும் போல. அது போட்டு கத்துறப்ப இதை பார்த்து பயந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த ஓனருக்கே பார்த்தா ஒரு
லேடி பாடி கார்டு இருப்பா, அவள் துப்பாக்கி எடுத்து எங்கே யூனிகான கொலை பண்ணிடுவா. இதை பார்த்தவங்க சமாச்சரியமாக இருக்குது. இன்னும் இது வரைக்கும் இவங்களுமே யூனிகான பார்த்ததே இல்லை. எலியட் என்னடா இது எங்கேருந்து தட்டு வந்து கேட்டால் நம்மளுக்கு ஒரு வழி தெரில. சரி உண்மையை ஒத்துக்கிறான். பாஸ் நீங்கள் காலை ஃபோன் பண்ணீங்களே, உங்களோட ஃபோன் பேசிட்டு வந்தனால காரை விட்டு ஏற்றுட்டேன். இது முருகு செத்து போச்சு. சரி எங்கே போட தெரியாமல் காரை தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன். என்னை மனுஷனுங்கன்னு சொல்கிறப்ப அப்புறம் மீரோட பொண்ணு இருக்கல, அவள் சும்மா இல்லாமல் அவங்க அப்பா பார்த்து, அப்பா என் மூஞ்சி ஃபுல்லாக பருவா இருந்துச்சுல, அந்த பரு காணாம போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ தான் மீருக்கு புரியுது. ஆக்சுவலாக நம்ம மீருக்கு கண்ணு மங்களா இருந்திருக்கும், அதுக்காக கண்ணாடி போட்டிருப்பான். இப்போ கண்ணாடி எடுத்து பார்த்தா நல்லா கண்ணு தெரியுது. இது இப்போ காலையிலேருந்து ஒரு இருமலும் தும்மலுமா இருந்துச்சு, அதுவுமே காணாம போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கான். இதை பற்றி சொல்கிறப்ப இதை பார்த்து உணர்வு புரிஞ்சு போச்சு. யூஸ்வலாகவே புராண கதைகளில் யூனிகானுக்கு ஹீலிங் பவர்னு சொல்லுவாங்களே, இப்போ அதே மாதிரி இருக்கு போல். அது ஹீரோக்கும் அவன் பொண்ணு குணமாக இருக்குது. சரி அந்த குதிரை தூக்குங்க, இதை வச்சு ஆராய்ச்சி படம்னு சொல்லி ஆராய்ச்சி படம் தான் இருக்காங்க. இவங்க இதே மெடிக்கல் கம்பெனி ஆச்சு, சின்னதாக ஒரு மருந்து கிடைச்சாலே அதை விற்று காசாக்குவாங்க. இப்போ இதுவரை கிடச்சிருக்குல, இதை ஆராய்ச்சி படம்னு சொல்லி அதை ஆராய்ச்சி படம் எடுத்து போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பாவோட பார்த்து பேச வரப்ப அவள் கோவத்தில் இருப்பா. அப்பா ஏன் அப்படி பண்ண, காலையில் இந்த மிருகத்தை கொண்டு கூடாது, ஏன் கொண்டேன்னு கேட்டால் நான் சொன்னேன்ல, அது வழியிலே துடிச்சிட்டு இருந்துச்சு, என்னால் பார்க்க முடியல. அதுப்போ நீ வேற அது கொம்பு தொட்டுட்டு இருந்தப்ப உனக்கு ஃபிட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்காக கொண்டேன்னு சொல்கிறப்ப அவள் ஏற்றிக்க மாட்டா. அவங்க அப்பா அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவள் ஃபோன் எடுப்பா. இவளுக்கு ஒரே எங்கள் அம்மா ஞாபகங்களா இருக்குது. சரி நாங்கள் அம்மாவோட எடுத்த பழைய ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்துருப்பா. பார்த்தா நம்ம எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஒரு மியூசியம் போயிருப்பா. அப்போ எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஃபோட்டோ பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மியூசியமில் இவனுக்கு பார்த்து ஒரு பெயிண்டிங் இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு அந்த காலத்து கதை. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. உடனே லேப்டாப் எடுத்து அந்த காலத்து கதை இருக்குல்ல அதை படிக்க ஆரம்பிப்பா. அந்த கதையோட பேர் த ஹண்ட் ஆஃப் த யூனிகான். சரியாக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் யூனிகான் இருக்குங்க. அப்புறம் தான் மக்களுக்கு இந்த யூனிகான் இருக்குல்ல இதை பார்த்து பயமாக இருந்திருக்கும். இந்த யூனிகான மிருகங்க இதை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அரச குடும்பமே அதை கொல்ல பார்த்துருக்கோம். சில யூனிகான்ஸ் அந்த அரசர் கொண்டிருப்பாங்க. இதனால் கோமான யூனிகான்ஸ் அந்த மக்களோடவே இல்லை, எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணி அவரோட உடல் பொருள் இருக்குல்ல எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி ஒரு கதை இருக்கும். அதெல்லாம் படித்து பார்க்குற இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போனா நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரி யூனிகான்ஸ் எல்லாமே சாப்பிட்டானது கிடையாது. அதுங்கள கோவக்காரது, பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பழி வாங்கிடும், எல்லாரையும் கொண்டுன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பா. அப்போ சயின்டிஸ்ட்லாம் நம்ம ஏனை பார்த்து ஏமா எங்களோட வா சாரனை கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டி போயிடுவாங்க. அந்த பாஸ் ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம ஹீரோ உட்காந்துக்குவான். அந்த யூனிகான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2 சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. ஒரு மேல் சயின்டிஸ்ட் ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட் 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க நினச்சது உண்மை தான், அந்த யூனிகானுக்கு ஹீலிங் அபிலிட்டி இருக்குது. அதோட செல்களால் மனு செல்லை உருவாக்க முடியும். யாருக்கும் உடம்பு செல்லாம் போச்சுன்னா அந்த உடம்பு க்யூர் பண்ண முடியும். அப்புறம் இதை வச்சு கேன்சர் குணப்படுத்த முடியும். அப்போ தான் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அந்த யூனிகானோட பிளட் இருக்குல்ல, பிளட்டை விட கொம்பில் பவர் அதிகமாக இருக்குது, அதில் ஹீலிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், கேன்சரை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இது ஜஸ்ட் தியரி தான், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பண்ணி ஆகணும். யாராவது டெஸ்ட்டுக்கு வேணும்னு சொல்கிறப்ப அந்த பாஸ் சும்மா இருப்பார், எப்படி சாக தான் போகிறாரு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவர் எக்ஸ்ட் பண்ணிக்குவாரா. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி அந்த பாஸை வச்சு அந்த ஆராய்ச்சி பண்ணதாக இருப்பாங்க. பார்த்து அந்த யூனிகானோட கொம்பு இருக்குல்ல, அது லைட்டாக சீவிரப்ப சில துகளில் வந்துட்டு இருக்கும். அந்த துகளை லிக்விடாக மாற்றி அவர் கேன்சர் இருக்கான மருந்து இருக்கும்ல அதோட இன்ஜெக்ட் பண்ணி அவர் படுக்க வச்சுருவாங்க. அந்த பாஸுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்து எலியட் நான் இன்கேஸ் குணமானேன்னா அதுக்கு நீ தான் காரணம், நான் உயிரோடு இருக்க போகிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம், உனக்கு நான் எப்போ தேங்க்ஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம ஹீரோவும் அங்கே வெளியே வந்துட்டு இருப்பான். பட் அவள் பொண்ணுக்கு நடக்கிறத பார்க்க பிடிக்காம இருக்குது. சரிப்பா நான் இங்கே இருக்க வரும்ல, நான் வெளியே போகிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தா அவர் காட்டுப்பதி இருக்கும். சரி இவளும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு சைடில் சில யூனிகான்லாம் இருக்குது. பார்த்தா ஒரு யூனிகான் இல்லாமல் 2-3 யூனிகான் அங்கே இருக்குமா. இதை பார்த்து இவளுக்கு இன்னும் ஆச்சரியமாக போச்சு. ஒரு யூனிகான் கிடச்சதுக்கே அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான் கூறு கொடுத்துறாங்க, நம்ம சொல்லலாம்னு சொல்லி இவ திரும்ப வீட்டுக்கு வந்துடுவா. பட் இவளுக்கு இன்னும் ஆர்வம் குறையல, அந்த யூனிகானை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பா. இதை அந்த பாஸோட பையன் பார்க்குறப்ப ஓ அந்த மிருகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறியா, சரி இந்த பிரிண்டரில் வச்சுக்கோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா ரூமுக்குள்ளே இருந்து அவங்க அப்பா பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வெளியிடுவார். அவங்க அப்பாவை பார்த்து எல்லாருக்கும் சமஷாக்காக இருக்கும். பார்த்தா மனுஷன் ஃபுல்லாக குயர் ஆட்டார். கேன்சருக்கு முன்னாடி எந்த மாதிரி ஸ்டடியாக இருந்திருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார். வீச்செல்லாம் தூக்கி வச்சுருப்ப எல்லோரும் சமாச்சரியமாக இருக்கும். டாக்டர்லாம் அதை பார்த்து மறந்து போயிருப்பாங்க. பாஸ் எதுக்கு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், உங்கள் பிளட்டில் தாங்கன்னு சொல்லி பிளட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா உடம்புல கேன்சரே இல்லை, கேன்சர் போச்சுன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா இதுதான் அடுத்த சக்ஸஸு. சாகர்ந்த ஒருத்தரையே இந்த யூனிகான் காப்பாற்றிருக்கு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க, நிறைய பேர் நோய் சாகரமாக இருப்பாங்க. இப்போ எங்களை காப்பாற்றினோம்னா அவ்வளோதான், காசெல்லாம் பெரிய பணக்காரனாக மாறலாம்னு சொல்லிட்டு சமாப்பியாக இருக்கும். அதுக்காக வீட்டில் பாட்டெலாம் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்து வெளியிட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீ கவலைப்படாத உன்னை பணக்காரன் நினைக்கிறேன், அடுத்த கம்பெனியில் பெரிய போஸ்டிங் உனக்கு தான், நல்லா என்ஜாய் பண்ணி சொல்கிறப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பொண்ணு மட்டும் ஒரு பயத்தில் இருப்பா. அவங்க பாட்டு வந்து குதிரோட பிளட் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்களா. பட் நம்ம இன்னும் அவங்கள பார்த்து காய்ஸ் நான் சொல்கிறத கேளுங்க, ஆக்சுவலி பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கீங்களே, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. சரி, இதே மாதிரி 1000 வருஷம் முன்னாடி ஒரு அரச ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த ஃபேமிலி ஒரு யூனிகார்ன் கொண்டுருக்காங்க. இதனால கோவமான மற்ற யூனிகார்ன்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தையும் பழி வாங்கியிருக்கு. மொத்த குடும்பத்தையுமே உயிரோடு அழிச்சிருக்கு. இந்த யூனிகார்ன் எல்லாமே ரிவெஞ்சுக்கு பேர் போன ஒன்று. இதை விட்டுருங்க, இது குடும்பத்தையும் விட்டுருங்க, இல்லை பெரிய ஆபத்துன்னு சொல்கிறப்ப யாரும் காதில் வாங்க மாட்டாங்க. பாப்பா, இங்கே எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமில்ல, எவ்வளோ யூனிகார்ன் வந்தாலும் சரி நாங்கள் கொண்டு போட்டு போயிட்டே இருப்போம், நீ கண்டுக்காதுன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மீன் அவங்க அப்பா பார்த்து, அப்பா நீங்கள் இருக்காத, இருந்த உயிருக்கு ஆபத்து, வா நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப ஏன்டி எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நமக்கு பாரு எவ்வளோ பேர் ஆஃபர் அடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க அப்பா சப்போர்ட்டுக்கு இருப்பாரா. இதை பார்த்து ஹீரோனுக்கு குழந்தை வருது. அப்பா எக்கோட கட்டுட்டு போட்டோம், நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போகிறதா இருப்பா. அப்போ தான் வெளியே வானத்தை பார்த்தா வானம் வித்தியாசமாக இருக்குது. வானம் ஃபுல்லாக பர்பிள் கலரில் ஒரு வேமார் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு சமஷாக்கில் இருப்பா. இதே இடத்துல இந்த பக்கம் சயின்டிஸ்ட் இருப்பாங்களே, அவங்க அந்த யூனிகார்ன் உடம்பு எடுத்துட்டு இன்னும் அரசு பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா டனல் ஏரியா மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் தான். அப்போ அந்த டாக்டர் வயிற்றுக்குள்ளே எதுவும் சுருள மாதிரி இருக்குது. பார்த்து ஒரு பெரிய கம்பு அவர் வயிற்று கழிச்சிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வயிற்று ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது. அந்த கவருக்கு வெளியே பார்த்தா ஒரு யூனிகார்ன் இருக்குது. அது பார்த்தா செம்ம ஜெயிண்டாக கருப்பு கலரில் இருக்குது. இதை பார்த்தாலும் கல்லு விட்டுரும். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் இருப்பான். பயந்தாங்கன்னு ஓடுறப்ப அந்த யூனிகார்ன் சும்மா இருக்குமா தெரில, எல்லாரும் இப்படி புலம் தட்டிட்டு இருக்கு. டாக்டரை கொண்ட மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு இருக்கு. ஒரு பாடி கார்டில் ஷூட் பண்ண பார்க்குறப்ப அவன் தலையை போட்டு ஒரே மிதிக்கும், நசுங்கி தலைவடி செத்து போயிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமாச்சரியமாக இருக்கும். அவள் காருக்குள்ள இருக்கிறப்ப அந்த யூனிகார்ன் பக்கத்தில் வருது. காரை போட்டு முட்டுறப்ப அவள் சமயம் வயந்து போயிருப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து, பாப்பா கீழே இருங்க, நான் அவனை காப்பாற்றுறேன்னு அவளை அங்கேருந்து கொடுப்பதா இருப்பார். பார்த்து 2 பேருமே கார் அடியில் இருப்பாங்க. அந்த யூனிகார்னும் ஒவ்வொருத்தர் இப்படி போட்டு எடுத்துகிட்டு இருக்கு. நான் மீன் பயந்து போய் அங்கே பார்த்து சின்ன ஒரு கேஜ் மாதிரி இருக்கும், அந்த மர கேஜுக்குள்ளே போயிடுவா. ஆனால் அந்த யூனிகார்ன் உரமா தெரில. நான் மீனை ஃபாலோ பண்ணிட்டு அவள் பக்கத்தில் வருது. பட் நம்ம மீன் கொல்லாமல் அந்த கட்டைக்கான ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டை வழியாக அது ஆணை விடுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த பேபி யூனிகார்ன் பண்ணியிருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான். அது ஹார்ன் க்ளோ ஆகிறப்ப இவ்வளோ பக்கத்தில் போவா. அதை டச் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபீமேல் பாடி கார்டு இருப்பாள், அவள் சும்மா இல்லாமல் அந்த யூனிகார்ன் ஷூட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அதுக்கு பெட்டில் வர ஆரம்பிச்சிடும். பயந்து போன யூனிகார்னும் திரும்ப காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ரத்தத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அப்படின்னா ஒரு யூனிகார்ன் கிடையாது, நிறைய யூனிகார்ன் உள்ள இருக்கு போல். அதை வேட்டையானு சொல்லி எல்லாரும் அங்கே போகிறா இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவளுக்கு காலையிலே இது தெரியும், அது சாப்பிடாதுங்கிறதுக்காக தான் இது சொல்லாமல் வந்துருப்பா. இப்போ அதுங்களே இது பார்த்துட்டாங்க, நீ சும்மா விட மாட்டாங்க. அது வேட்டையாடவும் தெரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த பாசை பார்க்க போவா. அவங்க அப்பாவோட பாசை பார்த்து, இங்கே பாருங்க உடையில அந்த மிருகத்தை பண்ணாதீங்க, அதுங்கள பழிவாங்க ஆரம்பிச்சிடும், அதை விட்டுருங்கன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு காசு தான் முக்கியம். ஒரு யூனிகார்னை வச்சு கோடிலாம் சம்பாதிக்க முடியும் இருக்கிறப்ப இப்போ இது சும்மா விடுவாங்களா, அதை கொள்ளதான் போகிறேன்னு சொல்லி ஆடு யூனிகார்ன் இருக்குல்ல, அது கறியை விட்டு சாப்பிட்டுல இருப்பாங்க. இதை பார்த்து யூனிக் என்ன தெரில. அவங்க அப்பா சொல்லி புரிக்கலாம் பார்த்தா அவருக்கு காலையில் வாங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஜாப் முக்கியம். பாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் இவனோட சர்வே பண்ண முடியும். இதெல்லாம் பொண்ணு சொல்கிறது காலையில் வாங்காமல் இவன் மாடம் கிளம்பி போயிடுவான். இவளுக்கு கோச்சிட்டு அவரும் போயிடுவா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பாஸோட பயணம் வைப்பாங்க. அவனுக்குமே இந்த மருந்து மேலே ஆசை வந்துருச்சு. உடனே அந்த லேடி சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு, மேடம் அந்த யூனிக்கனோட கொம்பு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த கொம்பு வேணும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அதை கொண்டு வந்து சொல்கிறப்ப அவள் உள்ள போவா. அந்த யூனிக்கான் கொம்பை வெட்டி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு இருப்பா. இதே நேரத்தில் இவங்ககிட்ட பார்த்தா ஆடு அதுட்டு ஒரு பவுடர் எடுத்துருப்பாங்களே, அந்த பவுடர் அவங்ககிட்ட இருக்கும். அந்த பவுடர் எடுத்து நம்ம கொக்கையை யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ண உடனே அவனுக்கு இந்த பவுடர் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே மைண்டாக ஃப்ரெஷ் ஆகி ஆள் செம்ம எனர்ஜியாக இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அந்த ஓனர் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். மொத்த பாடியோட டீமுமே அந்த யூனிக்கான் தேடி போயிட்டே இருக்கும். அது உடம்புல வந்து ஒரு எலக்ட்ரோமேட்டிக் சிக்னல் வந்துட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான். பார்த்தா ஃபுல்லாக மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்ன எடுத்து பார்த்தா நம்மளோட பொண்ணு இருக்கல, அவதான் பண்ணியிருப்பா. அப்பா நீ இந்த காட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, சீக்கிரம் அங்கே வெளியே வந்துரு, அந்த யூனிக்கானை கொண்டுரும். ஓட மெசேஜ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப் வர மாதிரி தெரியுது. எல்லா எலக்ட்ரிக் டிவைஸுமே அப்படியே ஆஃப் ஆயிடுது. அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். பார்த்தா ஒரு இடத்துல இருந்து மட்டும் வெளிச்சற மாதிரி இருக்குது. அந்த பிளாக் கலர் யூனிக்கானோட கொம்பு இருக்குல்ல, அது அப்படியே க்ளோ ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மெதுவாக அதை பிடிக்கலாம் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறப்ப அப்போ பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அங்கே இருக்க ஒரு யூனிக்கான் கிடையாது, 2வது யூனிக்கான் இருக்குது. அது பின்னா இருந்து வந்து அது லேடி பாடி இருக்கால, அவளுக்கு அடுத்தோட கவிரும். அவளை போட்டு ஆட்டான்னு ஆட்டுறப்ப அவ்வளோதான் பீஸ்ஃபுல்லாக செதறிடுவா. இதை பார்த்து எல்லோரும் பயமாயிரும். ஃபுல் இடம் மியூட்டாக இருக்கனால எங்கே போட்டு தெரியாமல் இருக்கும். எல்லாரையும் போட்டு 2 யூனிக்கான் இருக்குல்ல பந்தாடி போட்டுருங்க, ஃபுல்லாக கடிச்சு கொதறி ஒவ்வொருத்தர் சாடிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம புரியுது, நம்ம பொண்ணு சொல்றது கரெக்டு தான், இங்கேருந்து கொண்டே போட்டுரும். பா சீக்கிரம் வாங்க, நம்ம இங்கே போகணும்னு சொல்கிறப்ப அவன் கேட்க மாட்டான். அவன்கிட்ட ஒரு கண் எடுத்து அந்த யூனிக்கான் கொள்ளான்னு பார்ப்பான். ஒரு ஃபுல்லாக இருட்டாக இருக்கனால ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. இவன்ட்டு பாடி கடுமே ஓத செத்துட்டே இருப்பாங்க. இதை பார்த்து அவனும் பயமாரிச்சு. இங்கேருந்து ஓனா போகுதுன்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா மொத்த ஃபேமிலி வெளியே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேஃப் அங்கே வந்திருப்பான். அந்த ஓனர் உள்ளப்பெல்லாம் பார்க்குறப்ப அந்த யூனிக்கான் அங்கே வந்துடுது. பார்த்து 2 யூனிக்கானுமே அப்படி ஆப்போசிட் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து அவர் பயமாயிரும். அப்போ தான் அவர் தோணிட்டு இருக்கு, சே இதெல்லாம் ஒரு குதிரை தானே, குதிரையை ஈஸியாக டைம் பண்ணாமல, அந்த மாதிரி பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு குதிரை பக்கத்தில் போவான். பார்த்தா அவனால கோமா இருந்த
குதிரை அப்படி அமைதியாகிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, இவங்க சூப்பராக டைம் பண்ணுறாரு. அப்போ அந்த யூனிகார்ன் பழகிறவன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த யூனிகார்ன் சங்கிலே சொருகிறது. பார்த்தா அது கொம்பு கழுத்தில் சொருகி தலைவலி விழுந்துருச்சு. அந்த பாஸ் அங்கேயே மறியசால. இதை பார்த்து எல்லாரும் பயமாயிரும். அந்த யூனிகார்ன் சும்மா விடாமல் வீடு வர பார்க்குது. இதனால கதவுல க்ளோஸ் பண்ணி இப்போதைக்கு ஹார்பரில் இருப்பாங்க நம்ம ஹீரோ, அவங்க பொண்ணு, அப்புறம் அந்த பாஸோட பொண்டாட்டி, அப்புறம் அவளோட பையன். இது போகிற மொட்டை பாடி கார்டு இருப்பான், அப்புறம் லேடி டாக்டர் இருப்பா. நம்ம மீன் அவங்க 6 பேரை பார்த்து, காய்ஸ் நான் சொன்னல இந்த குதிரைங்க பழிவாங்க என்ன இருக்கிறது, நம்ம மேலே குட்டியை கொண்டிருக்கோம், அது பழிவாங்கி தீரும், வேறு வழி இல்லை. இந்த குட்டியை கொடுத்தா அதுக்கு பாட்டு இருந்து போகிற தெரியுது. ஆக்சுவலாக 2 யூனிகார்ன் இருக்குல்ல, அது ரெண்டுமே இவர் அப்பா அம்மா போல. அது குட்டியை தேடி இங்கே வந்திருக்கு. இந்த குட்டியை கொடுத்தா அது பாட்டு இங்கேருந்து போயிடும். நம்மளும் சேஃபாக இங்கேருந்து போகலான்னு சொன்னால் அந்த பாஸோட பையன் இருக்கா கேட்க மாட்டேன். என்னது இது கொடுக்கணுமா, இது வச்சு காசாக்கலாம் பார்த்தேன், இப்போ எங்கள் அப்பையும் கொண்டுருச்சு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப மற்ற கேட்க மாட்டாங்க. டேய் பைத்தியம் முடிச்சிச்சாடா, நம்ம இப்போ இங்கே உயிர் பழைக்கணும்னா அந்த யூனிகார்ன் கொடுத்தாகணும், வேறு வழியிலன்னு சொல்கிறப்ப அவனுக்கு என்ன செய்ய தெரியாமல் இருக்குது. சரி அந்த யூனிகார்ன் கொம்பு இருக்குல்ல, அதை வச்சு நான் காசாக்குவேன், மிச்சம் எதனா கொடுங்கன்னு சொல்லி அது போன வெளியே கொண்டு போவாங்க. பார்த்தா லேடி டாக்டர் இருக்கால, அவ்வளோ மொட்டை பாடி கார்டும் மெது வெளியே போவாங்க. அந்த 2 யூனிகார்டும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் மெதுவாக பக்கத்தில் போய் இந்தாங்க இதெல்லாம் கூட்டி எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப அது செக் பண்ணி பார்க்குது. பார்த்தா உடம்புல இருக்குது, ஆனால் அது கொம்பு இல்லாதனால செமையாக கடுப்பாயிருது. பார்த்து கடுப்பான அந்த குதிரை ஒரே ஏற்று தான். அது லேடி டாக்டர் அங்கேயே மறியசாலா, அவளே போட்டு கடியும் கடிச்சு கொட்டும் சாப்பிடுச்சிருது. இதை பார்த்து அந்த மொட்டை பயந்து போயிடுவான். யாத்தி இங்கேருந்து நம்மளும் கொண்டு போலியே, நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம்னு அங்கேருந்து ஓடி போயிடுவான். காடுக்குள்ளே ஓடி ஆளோட எஸ்கே போயிடுவான். இப்போதைக்கு மீதிக்கு 4 பேர் தான். அவங்க அம்மாக்களும் செம்ம கடுப்பு போயிடுச்சு. முட்டா போயிலே பாத்தியாடா, நீ பண்ண வேலையெல்லாம் டாக்டர் செத்து போயிட்டா, இந்த கொம்பு நமக்கு தேவையா, இது கொடுத்துருன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். இல்லை இதை நான் யாருக்கு தர மாட்டேன், என் கூட தான் இருக்குன்னு அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்குவான். இப்போதைக்கு 4 பேர் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த யூனிகார்னுமே வந்துருச்சு. கதவு ஜன்னலாம் பார்க்காம உடச்சி பிச்சுட்டு வந்துருக்குதுங்க. எல்லாரும் பயந்து போய் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பையன் அவங்க அம்மா கூட்டு போயிருப்பான். அம்மா நம்ம இங்கே சேஃபாக இருக்கலாம், இந்த ரூமை தாண்டில அதுங்களாம் இங்கே வர முடியாது, நீங்கள் பத்திரமா இருக்கலாம்னு சொல்கிறப்ப அந்த அம்மா அங்கேயே உட்காந்துருப்பாங்க. பார்த்தா அந்த யூனிகார்னும் ஒரு ரூமை போயிட்டுருக்கு. ஒன்று அடிச்சு நொடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா பயமாயிருச்சு. செவுத்தில் காதிச்சு கேட்குறப்ப பார்த்தா ஒரே சொருக்கு. செவுத்தை பிறந்துக்கிட்டு அந்த யூனிகார்ன் வந்துருக்கும். பார்த்தா அவங்க அம்மா நெஞ்சில் சொருகிறப்ப இதை பார்த்து பயந்து போயிடுவான். அவன்கிட்ட பார்த்தா ஒரு வில்லு இருக்கும். அதை எடுத்து உடலாம் பார்த்தா அவன் உடனே தொட முடிக்குது. ஏன்னா அந்த மிருகம் அவங்க அம்மா குடும்பம் சாப்பிடுச்சிட்டு இருக்கு. பார்த்தா வாயெல்லாம் கிழிச்சு போட்டு குதறிட்டு இருக்குமா. இவனால அதை பார்க்க முடியாமல் அந்த வில்லை கீழே போட்டுருவான். அங்கேயே உட்காந்து தேமிச்சு எழுதிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன வைப்பாங்க. பார்த்தா அவங்கள ஒரு யூனிகார்ன் துரத்திட்டு இருக்கு. ஏன்னா அங்கே 2 யூனிகார்ன் இருக்கு. ஒரு யூனிகார்ன் கதெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறப்ப இதை பார்க்குற அந்த அப்பா என்ன தெரில. பார்த்து இப்போதைக்கு அவர்கிட்ட தான் அந்த கொம்பு இருக்கு. எப்படியாவது தான் பொண்ணை காப்பாற்றி ஆகணும். தான் ஒய்ஃப் சாகிறப்ப தான் உயிரை கொடுத்தா தான் பொண்ணை பார்த்து நான் சொல்லியிருப்பான். இதனால் பொண்ணை பார்த்து இங்கே பாருமா, இப்போதைக்கு நீ மட்டும் சேஃபாக இருந்து போனால் போதும், இந்த கொம்பு இடம் தானே இருக்குது, இந்த கொம்பை வச்சு அதுலேருந்து கூட்டி போயிடுறேன், நீ மட்டும் சேஃபாக எப்படி இங்கே வெளியே போயிரு, அப்போ பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு அப்போ ஒரு உண்மையை சொல்லுவா. அப்பா உன் ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ அந்த யூனிகார்னை பார்த்தல, அப்போ அது கொம்பு க்ளோவாச்சு, அதை தொட்ட உடனே நான் உலகத்துக்கு போனேன். அந்த உலகத்தில் ஆப்போசிட்டில் யாரொருத்தவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. அது யாரும் இல்லை, அம்மா தான். நான் அம்மாவை பார்த்துன்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒய்ஃப் இறந்ததுலேருந்து ஒய்ஃபை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ அந்த ஒய்ஃப் பார்த்து வேறு உலகத்தில் இருக்கா, அது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மா உலகம் மாதிரி. அப்போ நான் செத்தாலுமே அந்த உலகத்துக்கு போவேனா, என் பொருட்டி பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். கரெக்டாக அப்போதைக்கு அந்த யூனிகார்னுமே கதை உடைச்சிட்ருக்கு. தான் பொண்ணை பார்த்து சரி ரெட்லி நீ சேஃபாக இங்கேயும் இருந்துக்கோ, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அப்போ வெளியே போவார். அந்த கொம்பை காமிச்சு யூனிகார்ன் வெளியே கொண்டு போயிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த காடு பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த அப்போ ஓடிட்டு இருக்கிறப்ப அவரை ஃபாலோ பண்ணி யூனிகார்ன் போயிட்டு இருக்கு. இது ஏதாவது சான்ஸ் நம்ம ஹீரோனும் அங்கேருந்து ஓடலாம் பாப்பா. ஆனால் அந்த பாஸோட பையன் வந்து ஏண்டி இங்கேருந்து ஓடலாம் பார்க்குற மருது அப்படின்னு நில்று பாரு, என் குடும்பம் நாசமாக போச்சு, எல்லாத்துக்கும் நீங்கள் தான், உன்னை கொண்டு தான் அந்த யூனிகார்ன் பிடிச்சாகணும், மருதே இங்கேயே நெல்லு, உன்னை ட்ராப்பை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி அந்த படம் மாட்டிகிட்டு இருப்பான். அவளும் பயந்து நின்றுக்கிறப்ப கரெக்டாக யூனிகார்ன் வருது. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து கடிக்கிற மாதிரி வருமா. ஒரு செகண்டில் அவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. அவ்வளோதான் நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. சாகதான் பொருள் இருக்கிறப்ப அவன் போட்டுருவான். பார்த்தா அந்த யூனிகார்ன் அப்படியே கீழே வந்துருச்சு. எஸ் எனக்கு ஒரு யூனிகார்ன் கிடச்சிருச்சு, இது வந்து காசாக போகிறேன்னு சொல்லி அது கை கால கட்டிகிட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட அப்பா அங்கே வந்துருப்பாரு. பார்த்தா கையில் கொம்பு இருந்துச்சுல, அந்த கொம்பு வந்ததுமே அந்த யூனிகார்ன் அவர் பேச்சுக்கிட்டு இருக்கு. அவர் ஃபாலோ பண்ணிட்டு அவர் சொல்கிற செஞ்சுட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஆச்சரியமா இருக்கும். எலியட்டு மரியாதையாக அந்த கொம்பு யூனிகார்ன் கொடுத்துரு, இல்லைன்னா பொண்ணை கொண்டு வந்து சொல்கிறப்ப அவனை அந்த கொம்பை வைப்பான். பார்த்தா அது பேச்சை கேட்டு அந்த யூனிகார்ன் படுத்துருச்சு. இதை பார்த்தோன்னு ஹாப்பியாக போச்சு. பார்த்தா 3 யூனிகார்ன் இருக்குது, அது போல கொம்புல இருக்குது. இது வந்து காசாக போகிறேன்னு சொல்லி அது கையில் அடிட்டு இருப்பான். பட் நம்ம சும்மா இல்லாமல் அந்த கொம்பு இருக்குல்ல, அதை வச்சு அந்த பா வயிற்றுல குத்திடுவான். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கான இவங்க குடும்பம் தான், காசு சம்பாதிக்கிற பேரில் இவ்வளோ பண்ணிட்டாங்களே, இதனால் கடுப்பான நம்ம ஹீரோ அவன் வயிற்றுல குத்திடுவானா. இதை பார்த்து அவனுக்கு வந்துடுச்சு. அவங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அந்த அப்பா இதில் குத்திடுவான். பார்த்து 2 பேர் பெட்டில் எங்கே கீழே அடைப்பாங்க. நம்ம ஹீரோனால அதை பார்க்க முடியல.
எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து அப்பா ப்ளீஸ் இங்கேருந்து போகாத ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப அவர் பிளட்லெஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பையன் இருக்கால அவன் தான் திருந்த மாதிரி தெரில, நமக்கு இந்த யூனிகான் தான் முக்கியம்னு சொல்லி அதை அங்கே குடும்பலாம் பார்ப்பான். பட் பார்த்தா இந்த யூனிகான் ஒரே மிதி தான், பார்த்தா வாயோட மிதிச்சு பல்லுகளை சதறி போகுது. அந்த பையனும் அங்கேயே மறியசாலா. இப்போதைக்கு மீதி இருக்கிறது நம்ம மீன் மட்டும்தான். அவங்க அப்பாவோட பிளட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்க அப்பா காப்பாற்றலாம் பார்ப்பா. ஆனால் பார்த்தா அவங்க அப்பா அங்கேயே இருந்துருவார். இதை பார்த்து நம்ம மீனால் தாங்க முடியாமல் அங்கேயே தேமிச்சு விழுந்துட்டு இருப்பா. பார்த்தா இந்த யூனிகான் அவள் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம மீன் புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நம்ம டைம் முடிஞ்சிருச்சு, நம்மளும் சாக போகிறோன்னு கண்ணமுடிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் இந்த யூனிகான் அவ்வளோ பண்ணாமல் அவங்க அப்பா பக்கத்தில் போயிட்டு இருக்கு. பார்த்தா இந்த யூனிகானோட கொம்பு இருக்குல்ல, 2 கொம்பும் அப்படியே முட்டிட்டு இருக்குமா. அது அப்படியே க்ளோ ஆகி ஒரு பவர் பண்ண வந்துட்டு இருக்கு. பார்த்தா பக்கத்துல இந்த பேபி யூனிகான் இருக்கும்ல, அது கொம்பு கூட வெட்டி இருந்திருக்கும். அந்த கொம்பு அப்படி அட்டாச் ஆகிட்டு இருக்கு. அட்டாச் ஆன அடுத்த செகண்டு அதுக்கு இருந்துருச்சு. பார்த்தா 3 யூனிகானுமே அது பவர் யூஸ் பண்ணுது. பார்த்தா அந்த அப்பாவுக்கு அவர் காய குணமாயிட்டு இருக்கு. சடனாக கண்ணு முடிச்சு அந்த கொம்பு இருக்குல்ல அதை அப்பா டச் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பொண்ணு போன மாதிரியே இவரும் உலகத்துக்கு போவார். பார்த்தா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அந்த காஸ்மிக் உலகம் இருக்கும். அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அது அவர் யாரும் இல்லை, அவர் ஒய்ஃப் தான். ஒய்ஃபை பார்த்துலான்னு சொல்லி அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த கொம்பை விட்ட உடனே அந்த பவர் ரிலீஸ் ஆயிடுது. பார்த்து இவ்வளோ நேரம் பிளாக் கலர் யூனிகான் இருக்கும்ல, அந்த கலர்லாம் போய் வெள்ளை கலர் யூனிகான் இருக்கு. தான் குட்டி உயிரையும் காப்பாற்றி நம்ம உயிரையும் காப்பாற்றிச்சுங்க. அதுங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் இங்கேருந்து போகிறோங்கிற மாதிரி அது பாட்டு காடு ஓடி போயிடுது. நம்ம இருக்கோ பொண்ணை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து போகலான்னு சொல்லி அவன் ஹாப்பியாக இங்கேருந்து போகலாம் பார்ப்பான். ஆனால் அப்போ தான் அந்த மொட்டை பாடி கடை வருவான். நேற்று நைட் ஓடி போயிருப்பாள். அங்கேருந்து ஓடி போனவன் போலீஸை கூப்பிட்டு வந்துருப்பான். வந்து பார்த்தா வீடு நாரி போயிருக்கு, எல்லாம் செத்து போய் குடும்பம் இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து போலீஸ் பயமாயிருச்சு. அவங்க நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கல இவன் தான் பாசை கொண்டு இருக்கான் போல. டே 2 பேரும் ஹாஸ்பிட்டல் சொல்கிறப்ப நம்ம இருக்க ஆச்சரியமாக இருக்கும். அவனை என்னமோ சொல்லி பார்க்குறான், பட் போட்டு சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே இது வரைக்கும் யூனிகான பார்த்ததே கிடையாது. பயவில் ஏமாத்துறான்னு சொல்லி நம்ம ராஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மொட்டை பாடி கார்டு பின்னாடி காலை போயிட்டு இருப்பான். இவங்களும் விதியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப அந்த யூனிகான் இருக்குல்ல எகைன் நம்ம ஹீரோவையும் பொண்ணையும் காப்பாற்றுற மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அங்கே இருந்த மனுஷங்களையே இவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. அந்த குட்டியை காப்பாற்றுங்கிறதுக்காக அந்த பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பா. இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் அந்த மிருகம் வந்திருக்கும். இதை பார்த்து அந்த மொட்டைக்கு புரிஞ்சு போச்சு, யாத்தி இதுக்கு திரும்ப வந்துருச்சு, இது கையில் மாட்டினா அவ்வளோதான் கொன்னே போட்டுரும், நம்ம இங்கே ஓடிட்டுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஓடி ஓடி போயிடுவான். ஆனால் அந்த போலீஸ்காரங்களை தெரியாமல் காலை போயிட்டே இருப்பாங்க. அந்த யூனிகான் நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம புரிஞ்சு போச்சு, பாப்பா அதுங்களை காப்பாற்ற போகுது, சீட் பெல்ட்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டுருவான். கட்டுப்பிடிச்சி உட்காந்துருக்கிறப்ப அந்த குதிரை இருக்குல்ல சைடில் போய் அந்த காரை ஒரே ஏற்று அவ்வளோதான் அவங்களோட கார் கவுந்துரும்ல. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொலிசை கீழே வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ பொண்ணு மட்டும் சேஃபாக இருந்து போகலாம். அதை காட்டுற மாதிரி தான் டெத் ஆஃப் யூனிகானுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களை யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.